அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி. அடுத்த தமிழக பாஜக தலைவர் யார்? அதிரடி மாற்றம். யார் யாருக்கு வாய்ப்பு? தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 39 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இதனால அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகளும் ஒரு தொகுதியில கூட வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியால ஒரு தொகுதியில கூட வெல்ல முடியாதது பற்றி நரேந்திர மோடியும் பேசியிருக்காரு. இருந்தாலும் பாஜகவோட வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சதா அந்த கட்சியினர் சொல்லிட்டு வர்றாங்க. குறிப்பா தென் தமிழ்நாட்டுல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னேறி இருக்கு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக மற்றும் அதனோட கூட்டணி வேட்பாளர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. OPS கூட கூட்டணி அமைத்தது ஒரு காரணமா இருந்தாலும் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் பாஜக பக்கம் திரும்பியுள்ளதா பார்க்கப்படுது. இதற்கிடையே 3வது முறையா நரேந்திர மோடி நாளை பதவியேற்க போறாரு. பிரதமர் மோடியோட அமைச்சரவையில தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளதா கூறப்படுது. குறிப்பா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இதனால தமிழக பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும்னு கூறப்படுது. தமிழக பாஜக தலைவரா நயினார் நாகேந்திரன் அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதா தகவல் வெளிவருது. இந்த நிலையில தமிழ்நாடு பாஜக தலைவரா நியமிக்கப்படுவீங்களான்ற கேள்விக்கு பாஜக MLA நயினார் நாகேந்திரன் பதிலளிச்சிருக்காரு. இது குறித்து அவர் பேசுறப்ப தமிழ்நாட்டுல தனிப்பட்ட முறையில பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. பாஜக வேட்பாளர்கள் மொத்தமா சுமார் 50 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்காங்க. இதன் மூலமா சுமார் 11.24% வாக்குகளை வாங்கி இருக்கு. என்னோட தேர்தல் தோல்விக்கும் ரூபாய் 4 கோடி பணம் பிடிபட்டதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை ஏற்கனவே பலமுறை நான் சொல்லி இருக்கேன். அதே போல பாஜகவில் அனைவரும் இணைந்து வெற்றிக்காக பணியாற்றினோம். இருந்தாலும் மக்களோட இந்த தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். பாஜக அதிமுக கூட்டணி இருந்தா வெற்றி என்பது சொல்லும் கருத்தை ஒவ்வொரு நபரோட பார்வையில பார்க்கணும். ஏன்னா 2019 நாங்க கூட்டணி வச்சு தோல்வி அடைஞ்சோம். அதே போல தமிழ்நாடு பாஜகவில் நடக்கும் மாற்றங்கள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. இது குறித்து கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யணும்னு தெரிவிச்சாரு. பாஜகவை பொறுத்தவரை தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகிய மூவருமே வெவ்வேறு சமூக பின்னணியை கொண்டவங்க. அவங்க தலைவர்களாக இருந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதிகளில் பாஜக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. தற்போது முக்குளத்தோர் சமூக வாக்குகள் பாஜகவுக்கு அதிகரிச்சிருக்கிற நிலையில நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக நியமிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதா பார்க்கப்படுது.